ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த ட்ராமாவோட ஓப்பனிங்ல ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு குளிச்சிட்டு இருக்கும்போது என்ன யோசிக்கிறான்னு பாத்தீங்கன்னா 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். ஹீரோயினோட அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அவங்க அப்பா இன்னொரு ஆளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, டேய் நீ தானே எல்லா தப்பு பண்ண, எதுக்காக என்ன மாட்டி விட்ட அப்படின்னு சொல்ல, நான் என்னோட தப்பு பண்ணேன், நீ தானே அதை கட்டினது, உன்னால நிறைய மக்கள் இறந்து போயிருக்காங்க, அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அப்பாவை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணும்போது இவ ரொம்பவே குட்டி பொண்ணா இருக்கா. இவ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, அப்பா கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு எதிரான எவிடன்ஸை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் கார்ல ஒரு பையனை தான் காட்டுறாங்க. இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்பவே என்ன சொல்றானா, நான் போய் அந்த ஆளை பார்க்கதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவனோட கார் டிரைவரை பாத்தீங்கன்னா, சார் நீங்க யாருன்ற உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத, நான் யாருன்ற உண்மை கண்டிப்பா யாருக்குமே தெரியாது. அவன் குன்னோட அம்மாவை கொண்டிருக்கான், அப்பாவை கொண்டிருக்கான், உங்களோட சொத்து எல்லாத்தையுமே அபகரிச்சிருக்கான், அதுக்காக நான் அவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் ஒரு முக்கியமான ஆளை போய் சந்திக்க போறேன் அப்படின்னு இவன் ஹீரோயினை தான் பார்க்க போயிட்டு இருக்கான். இப்ப இவன் நேரா ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்க பாத்ரூம்குள்ளே போயிட்டு, எதுக்காக நீங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நீ யாரா, எதுக்காக ஏ ரூம்குள்ள வந்தா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு, ஒழுங்கா என் வழியில இருந்து தள்ளி நில்லு, நான் பண்ற பிளானுக்கு குறுக்க வராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என் வழியில இருந்து தள்ளி இரு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ மறுபடியும் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது வெளியில இருந்து யாரோ கூப்பிடுறாங்க. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போலாம் அப்படின்னு பாக்க, இப்படி நீ போனன்னு வச்சுக்க, இருந்தாலும் உன்னை கொண்டு போட்டுருவான், ஒழுங்கா இங்கே ஒளிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெளியே போயிட்டு இருக்கா. இப்ப வெளியே வந்தா அந்த இடத்துல அங்கிள் மாதிரி ஒரு ஆள் வரான். அவனை பார்த்தோன்னே இவனே சொல்றா, நீங்க வந்துட்டீங்களா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏமா கதவை திறக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் ஹீரோயின் கூட டேட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் எதுக்காக இந்த வயசானவன் கூட இருக்கானா, அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவனுக்கு மிஸ்ட்ரஸா நடிச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த அங்கிள் ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது, நீங்க ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்க, நம்ம 2 பேரும் இன்னொரு நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அவனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்தவனே இவன் என்ன சொல்றானா, செல்லக்குட்டி நீ வெயிட் பண்ணு, நான் வெளியே போறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு போக இவளுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இவன் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோனை பிடிச்சிட்டு என்ன சொல்றானா, பயப்படாத, அந்த போயிட்டான், அவன் திரும்பி வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் உன்னோட அங்கிளோட ஃபியான்சி, என்கிட்ட இப்படி க்ளோஸ் ஆகாத அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் 2 பேரும் யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க 2 பேரும் 3 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன காரணமோ தெரியல, 2 பேரும் பிரிஞ்சு வந்துருவாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட நைட்டு ஒன்னாவே ஸ்டே பண்றான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. அந்த இடத்துக்கு இந்த அங்கிளோட அம்மா தான் வராங்க. அவங்க வந்து ஹீரோயினை பார்த்து, ஏய் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டி நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்கா. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இவங்களோட பேத்தி என்ன சொல்றானா, அவளோட கழுத்தை பாருங்களே பாட்டி, கழுத்துல ஏதோ தழும்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னடியாச்சும் உன் கழுத்துக்கு, நேத்து நைட்டு ஃபுல்லா என் பையன் கம்மல்ல தான் இருந்தான், நீ யார் கூட இப்படி ஒன்னா இருந்துட்டு இருக்க, என் பையனை ஏமாத்தி அவனை முட்டாளாக்கி அவங்கிட்ட இருந்து காசு படிக்கணும்னு நினைக்கிறியா, உன்ன மாதிரி ஒரு மோசமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி பாட்டியோட கையை போட்டு மிதிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ வந்து என்ன சொல்றானா, பாட்டி அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பாட்டியை சமாதானப்படுத்தி கீழே கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோயினும் ரெடி ஆயிட்டு வந்துடுறா. இப்ப இவ சாப்பிடலாம் அப்படின்னு உட்கார வரும்போது பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, எங்க கூட சேர்ந்து சாப்பிடுற அளவுக்கு நீ அந்த அளவு தகுதியான ஆள் கிடையாது, எங்களுக்கு எல்லாருக்கும் பரிமாறு, அப்புறமா சாப்பிட அப்படின்னு சொல்ல இவளுமே பரிமாறான். இப்பவே எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அவளோட கையை ஹீரோட கை மேல பட்டுறது. இதை பார்த்தவன பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீ இன்னும் அடுத்தவங்களை மைக்கிற வேலையை விடவே இல்லையா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டாடி அப்படின்னு பாட்டி இவளை பிடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. பாட்டி தெரியாம தான் கை பிடிச்சு எதுக்காக இப்படி பேசுறீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உன்னோட அம்மா அப்பா உன்னை ஒழுங்கா வளர்த்திருந்தா நீ ஏன் இப்படி தெரிய போற அப்படின்னு சொல்ல, என்னை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, என்னோட அம்மாவை அப்பாவை பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த பேத்தி என்ன சொல்றனா, பேசுனா என்னடி பண்ணுவ, உங்க அம்மா அப்பா உண்மையாவே நல்லவங்களா இருந்திருந்தா நீ ஏன் இப்படி வந்திருக்க போற, பாட்டி ரொம்பவே கரெக்டா தான் பேசுறாங்க அப்படின்னு இவ சொல்ல ஹீரோயினுக்கும் வந்து அவளை அரைஞ்சிடுறா. இப்ப அவளை பாத்தீங்களா, பாட்டி பாத்தீங்களா, உங்க கண்ணு முன்னாடி அவ என்ன அரைஞ்சிட்டான், அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா சாட்டை எடுத்துட்டு வர சொல்றாங்க. அவங்க சாட்டையை எடுத்துட்டு வந்து கொடுக்க அந்த சாட்டையை ஹீரோட கையில கொடுத்து அவளை அடிடா சாட்டையால, அப்பதான் அவளுக்கு எல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஒழுங்கா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, என்னால முடியாது, என் அம்மா அப்பா பத்தி தப்பா பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோக்கு வேற வழி இல்லாம ஹீரோனை அடிக்கலாம் அப்படின்னு கையை ஓங்கும்போது அந்த இடத்துக்கு இந்த அங்கிள் தான் வராரு. நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் வந்து அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாருன்னா, அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, அவளுக்கு பாடத்தை நான் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேகமா போய் ஹீரோனை
அரைஞ்சிடுறாரு. இனிமே அவ இப்படிலாம் பண்ண மாட்டா, நான் இருக்கேன்ல, நான் இருக்கிற வரைக்கும் யாரும் அவளை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓகேடா, இனிமே நீ அவளை கண்ட்ரோலா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அங்கிள பாத்தீங்கன்னா, சாரிமா என்ன மன்னிச்சிரு, அந்த கிளவியால ஒன்னு அடிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் அந்த ஹீரோயின் அங்கிள பாக்குறதுக்காக அவனோட ஆபீஸ்க்கு தான் வந்திருக்கா. அதே இடத்துக்கு இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் அவன் உன்னை தொட்டதே இல்ல தானே, உண்மையை சொல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நான் அங்கிளோட ஃபியான்சின்னு 1000 தடவை சொல்லிட்டேன், அப்புறம் இதுக்காக கிட்ட வந்துட்டு இருக்க, ஒழுங்கா தள்ளிப்போ அப்படின்னு இவ சொல்ல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு, நீ எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இவன் மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு இருக்க. ரெண்டு பேரும் மாறி மாறி பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப அந்த அங்கிள் பாத்தீங்கன்னா நேரா அவனோட ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இவன் இந்த பக்கம் வந்துட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருப்ப. இப்ப இந்த அங்கிள் வந்து பார்த்தா ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா அங்கிள் ஷாக் ஆயிட்டு ஹீரோவை பிடிச்சி இழுத்தா அந்த இடத்துல இருக்கிறது ஹீரோயின் கிடையாது, வேற பொண்ணு. அவளை பாத்தீங்கன்னா சேர்மன் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுறான். டே ஆபீஸ்ல என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்டுட்டு இருக்க. அட ஏன் அங்கிள் நீங்க வந்து அந்த பொண்ணை பயன்படுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இப்பதான் அந்த இடத்துக்கு ஹீரோயின் சூப்போட என்ட்ரி ஆகுறா. ஹீரோயினை பார்த்தவொன்னே இவன் என்ன கேட்கறானா, எதுக்காக நீங்க வந்து அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உங்களுக்காக சூப் எடுத்துட்டு வந்தேன், என் ட்ரெஸ்ல கொஞ்சம் சூப் ஊத்திருச்சா, அதனால போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அங்கிளுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏன் இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்பவே அழகா இருக்குமா அப்படின்னு இந்த அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, சரி வர வர வீட்டுக்கே நீங்க வர்றதில்ல, இன்னைக்கு நைட்டாவது வாங்க, உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு இந்த அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்லாம் போக கூடாது, இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்க, மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாமா இன்னைக்கு முக்கியமான பார்ட்டி இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்டிக்கு போலாம் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ நம்மளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, என்ன மன்னிச்சிருடா, நான் இப்படி பண்றது தவிர எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா பார்ட்டியை தான் காட்டுறாங்க. பார்ட்டியில ஹீரோயின் இந்த அங்கிள் கூட வந்திருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த பார்ட்டியோட பேத்தி தான் வரா. அவன் வந்து அங்கிள் கிட்ட என்ன சொல்றானா, அங்கிள் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவளுக்கு இன்ட்ரோ கொடுக்கலான்னு இருக்கேன், அவ தனியாவே இருக்க பாருங்க அப்படின்னு சொல்ல, ஓகே நானும் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பாக்குறேன், நீ அவ கூட போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் இந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோயின் என்ன கேட்கறானா, மறுபடியும் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு இவ கேட்கறா. காலையில வாங்கின அரை பார்த்தாதா மறுபடியும் அரை வேணுமா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பையன் தான் வரான். அவன் வந்து என்ன சொல்றானா, யார் இந்த அழகார பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, எல்லாம் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கை நீட்ட, ஹீரோயின் அவனுக்கு கை கொடுக்காம அந்த இடத்த விட்டு போயிடுறா. திமிரு பிடிச்ச பொண்ணா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்காளா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு இவ கேட்கிறா. ஆமா அப்படின்னு சொல்ல, வேணும்னா நீயே வச்சுக்க, அவளை யாருக்குமே எங்க ஃபேமிலியில பிடிக்காது, இன்னைக்கு நைட் அவன் உனக்கு தான் சொன்னா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் தனியா வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ வந்து என்ன கேட்கறானா, யாரை தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் யாரை வேணாலும் தேடுவேன், உனக்கு என்னடா, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப அவளுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜூஸ் கொடுக்குறாங்க. அந்த ஜூஸை குடிச்சவனா இவளுக்கு தலை சுத்துற மாதிரி ஆக இப்ப இந்த இடத்துக்கு இந்த பேத்தியோட ஃப்ரெண்டு தான் வரான். அவன் வந்து ஹீரோயினை தூக்கிட்டு தனியா ஒரு ரூமுக்கு போயிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ரூமை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட கோட் எல்லாத்தையும் கழட்டிட்டு ரொம்ப அழகா இருக்குன்னு திமிராடி, இன்னைக்கு நீ என் கூட தான் ஒன்னா இருக்க போற அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கான். இவளை பாத்தீங்கன்னா என்ன யாராவது காப்பாத்தீங்களே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஒன்னு காப்பாத்தா யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினுக்கு அவனோட கோட்டை கழட்டி கொடுத்துட்டு இருக்கான். இவ்வளவு பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப அந்த பேத்திக்காரி அந்த இடத்துக்கு அங்கிளை கூட்டிட்டு வந்துடுறா. இப்பவே என்ன சொல்றானா, நீ என்ன ரெண்டு பசங்க கூட ஒன்னா இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. அங்கிளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, அதால என்கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கும்போது இவர் தான் வந்து என்னை காப்பாத்தினாரு, ஆனா நீ இவரையும் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்பவே என்ன சொல்றானா, நான் அவகிட்ட தப்பா நடந்துக்கல, எனக்கு அவளுக்கு இடையில ரொம்ப நாள் ரிலேஷன்ஷிப் இருக்கு, இதாங்க நீங்களே இந்த பென்ட்ரைவ் பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதை போட்டு பார்த்தா அந்த வீடியோல இவனும் இந்த பேத்திக்காரியும் தான் ஒன்னா இருக்காங்க. இதை பார்த்தவன அவ ஷாக் ஆயிட்டு, இல்ல இல்ல அது நான் கிடையாது, இது ஏதோ ஃபேக்கான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்பதான் அங்கிளுக்கு ஹீரோயின் மேல எந்த ஒரு தப்பு இல்லன்னு தெரியுது. இப்ப அவர் பாத்தீங்கன்னா ஹீரோ கொடுத்த கோட்டை கழட்டி போட்டு அவனோட கோட்டை கழட்டி கொடுத்துட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, நான் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக வந்தேன், என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இப்ப அந்த அங்கிள் பாத்தீங்கன்னா, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எனக்கு சொந்தமான பொண்ணு மேலே கையை வச்சிருப்ப, அதுக்கான தண்டனை உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தெரியாம பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அவ்வளவு ஈஸியெல்லாம் உன்னை விட முடியாது அப்படின்னு அங்கிள் சொல்லிட்டு இருக்க. இப்ப உன்னை பாத்தீங்கன்னா முட்டிக்கால் போட்டு என்ன விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சவே ஆரம்பிச்சிடறான். சரி போய் தலை அப்படின்னு அங்கிள் சொல்ல, அவன் இந்த இடத்த விட்டு உயிர் தப்பிச்சா போதுன்னு ஓடியே போயிடுறான். இப்ப எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் இவளுக்கு ஒங்கி ஒரு அறைய போடுறா. ஏன் அவளை அடிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க, இவதான் அந்த பையனுக்கு என்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தா, இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல, இல்ல அங்கிள் நான் வேணும்னு பண்ணல, அவன் இப்படி ஒரு கெட்டவனா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, நீங்க என்ன சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கீங்களா, நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேனா, என் மேல எந்த தப்பு இல்ல அப்படின்னு சொல்ல, சரி விட அவன் மேல
கோவப்படாத அப்படின்னு சொல்லி அங்கிள் ஹீரோயினை சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வராரு. இப்ப இவங்க எல்லாரும் எங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா அங்கிளோட வீட்டுக்கு தான் வராங்க. ஹீரோயின்கானு தெரியாம ஹீரோ மேல இடிச்சிட்டு இருக்க, பாத்து வாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி அங்கிள் கேட்க, இல்ல கண்ணு தெரியாம நான் அவர் மேல இடிச்சிட்டே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த அங்கிள் பாத்தீங்கன்னா அவனோட லாக்கர்ல இருந்து ஏதோ ஒரு முக்கியமான ஃபைல தான் வெளியே எடுக்க போறான். இப்பவே பாஸ்வேர்டை போட ரெண்டு பேரும் இந்த பக்கம் திரும்பி நினைக்கிறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சு வம்பிழுத்துட்டு இருக்க, சும்மா இருறா அப்படின்ற மாதிரி இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த அங்கிள் பாத்தீங்கன்னா அவரோட கீயை தேடிட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்துல கீ இல்ல. இப்ப அவர் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கா. அவருக்கு ஒரே டவுட்டா இருக்கு, நம்மளோட கீ எங்க போச்சு, பொருள் எல்லாம் கூட மாறி இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு. இப்ப அவரை பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்றதை எடுத்து ஹீரோ ஹீரோயினை ரெண்டு பேரையும் ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஹீரோயின் மேல டவுட் படாம நேரா ஹீரோ கிட்ட போய் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்க. அவனோட பாக்கெட்ல ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன வச்சிருக்கோம் பாக்கெட்ல அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒரு கேமரா வாங்கினேன், அதுதான் என் பாக்கெட்ல இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்னது கேமராவா அப்படின்னு இவர் வாங்கி பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் நம்மளோட ரூமுக்கு கிளம்பி வந்துடுறா. இவ வந்தவன பின்னாடியே ஹீரோவும் வந்து இப்ப என்ன கேக்குறானா, நீ எதுக்காக அந்த வீட்டுக்கு வந்த, உண்மையை சொல்லு, அந்த கேமரா உன்னோட தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. தேவையில்லாம பேசாத அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா அந்த கேமராவை தூக்கி போட்டுட்டு, நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்க, கொஞ்சம் விட்டு இருந்தா அந்த ஆள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருப்ப தெரியுமா, என்னால ஒவ்வொரு தடவையும் உன்னை காப்பாத்திட்டு இருக்க முடியாது, நீ எதுக்காக அங்க வந்திருக்கன்ற உண்மையை சொன்னாதான் என்னால ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு வசதியா வாழணும், அதுக்கு இதால கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் முடியும், அதுக்காக தான் நீங்க வந்திருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. உண்மையை நீ சொல்ல மாட்டல, உனக்கு என்ன பண்ண போற பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோவில பெட்ல தள்ளி கிஸ் பண்ணிட்டு இருக்க. அவங்க ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. இப்ப அவங்க வீட்டு வேலைக்கார லேடி வந்து, மேடம் உங்களுக்காக சூப் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பை வாங்கிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, இந்த ஃபிளைட் டிக்கெட், நாளைக்கு காலைல 10 மணிக்கு ஃபிளைட், ஒழுங்கா என் குடும்பத்தை விட்டு தள்ளி போயிரு, இங்க இருக்கிறது உனக்கு சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன் வேலை இதோ அதை மட்டும் பாரு, நான் கண்டிப்பா இங்க வந்து போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அங்கிள் தான் வராரு. அங்கிளை பார்த்தவன இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஹீரோவை அரைஞ்சிட்டு, இதுக்காக என்ன இந்த குடும்பத்தை விட்டு விரட்டணும்னு பாக்குறேன், நான் அவரை காதலிக்கிறேன், அவரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அங்கிள் கேட்கிறாரு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா இவன் வந்து என்ன மிரட்டிட்டு இருக்கான், நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகணுமா, ஃபிளைட் டிக்கெட் கூட கையிலேயே வச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்காகடா அவளை இங்க இருந்து துரத்தணும்னு பாக்குற அப்படின்னு அந்த அங்கிள் கேட்கிறாரு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளாலதான் நம்ம குடும்பத்துல பிரச்சனை, இவ யாரு மூணாவது மனுஷி நம்ம குடும்பத்துல வந்து ஒட்டிக்கிட்டு எல்லாரும் கூட சண்டை போட்டிட்டு இருக்கா, இவ இங்க இருக்கிறது யாருக்குமே நல்லதில்லை, இவ்வளவு இங்க இருந்து துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி இப்படி பேசிட்டு இருப்ப, அவ இங்கதான் இருக்கணும், எங்க ரெண்டு பேரை யாராலையும் பிரிக்க முடியாது, இன்னொரு தடவை அவகிட்ட இப்படி பண்ணன்னு வச்சுக்க, உன்னோட காலை உடச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அங்கிள் ஹீரோவை துரத்தி விட்டுறாரு. இப்ப அவரை பாத்தீங்கன்னா, இங்க பாரு நீ கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் விடியுது. காலையில ஹீரோயின் எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு கூட்டிட்டு போய் ஏர்போர்ட்ல விடுங்க அப்படின்னு சொல்ல அவனுங்களுமே ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திரு முழிச்சிட்டு என்ன சொல்றனா, நான் முக்கியமா 2 பொருள் வாங்கணும், உடனே நிப்பாட்டு அப்படின்னு சொல்ல, இல்ல மேடம் என்னால முடியாது அப்படின்னு அவ சொல்லிடுறான். இப்ப நிப்பாட்டே இல்லையா அப்படின்னு இவ கோவத்தோட சொல்லிட்டு இருக்க. அவனுமே காரை நிப்பாட்டிடுறான். காரை நிப்பாட்டின உடனே இதுதான்டா சாக்கு அப்படின்னு இவளை பாத்தீங்கன்னா தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கா. இவ ஓடுறத இப்ப இந்த டிரைவர் பார்த்த உடனே ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிடுறான், அவங்க காரை விட்டு இறங்கி ஓடிட்டாங்க அப்படின்னு. இப்ப ஹீரோயின் ஓடி போயிட்டு இருக்கும்போது அவளை பாத்தீங்கன்னா யாரா கிட்னாப் பண்ணிடுறாங்க. யாரோட வேலைடான்னு பார்த்தா இந்த பேத்தியோட வேலை தான். இப்ப அவ நிறைய பணத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து என்ன சொல்றானா, இனிமே இவளால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவளை இனிமே நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மேடம் நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே இந்த பொண்ணால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அந்த இடத்த விட்டு போறானுங்க. இப்பவே ஹீரோயினை பார்த்து என்ன யோசிக்கிறானா, இனிமே உன்னால எனக்கு பிரச்சனை வராது, என் குடும்பத்துக்கு பிரச்சனை வராது, இதோட உன் கதை முடிஞ்சு அப்படின்னு வச்சுட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக இவனுங்க 2 பேரும் வந்து ஹீரோயின் தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்தவன ஹீரோயின் கத்திட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து ஹீரோயினை காப்பாத்துறான். இப்பவே காப்பாத்தி கை கட்டெல்லாம் ஊத்து விட இவ்வளவு பாத்தீங்கன்னா பாசத்துல ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இவ கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கா. கவலைப்படாத நான் தான் வந்துட்டேல அப்படின்னு சொல்லி இவ சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இன்னும் நிறைய டைம் இருக்கு, மத்தியானமே உனக்கு நான் ஃபிளைட் டிக்கெட் அரேஞ்ச் பண்றேன், இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொன்னாலும் அந்த இடத்த விட்டு போக மாட்டே அப்படின்னு இவ சொல்றா. சரி உன நீயே பாத்துக்க, எப்படியோ போய் தல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக ஹீரோயினுக்கு காலில் அடிபட்டு இருக்கா, அவளால நடக்க முடியல. இப்ப இதை பார்த்த உடனே ஹீரோ திரும்பி வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போக, இப்ப மட்டும் எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்கா. அமைதியா வாய மூடிட்டு வா, இல்லைன்னா இங்கே விட்டுட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. இவளுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த பக்கம் அங்கிள் தான் காட்டுறாங்க. அங்கிளுக்கு ஒரு கால் வருது. அவர் கால் பண்ணி ஹீரோவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. இவர் அப்ராட்ல படிச்சிட்டு இருந்தார்ல, அவர் இறந்து போன விஷயம் யாருக்குமே தெரியல. ஆனா அவர் இறந்து போகல, உயிரோட தான் இருக்காருன்னு இந்த பையன் வந்திருக்கான். இந்த பையன் வந்து உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவனான்னு உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா அவன் போட்டு தள்ளிருங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அங்கிள் என்ன சொல்றாருன்னா, அவன் என் குடும்பத்தை சேர்ந்தவனான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பொறுமையா, ஒருவேளை டவுட்டா இருந்துச்சுன்னா அப்புறமா அவனை
பாத்துக்கலாம், அது வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அங்கிளுக்கு ஹீரோ மேல டவுட் வந்திருக்கு. அங்கிளோட குடும்பத்துல ஒரு பேர குழந்தை இருக்கும், அந்த பேர குழந்தை ஃபாரின்ல படிச்சிட்டு இருப்பான். அவன் இறந்து போன விஷயம் அங்கிளோட குடும்பத்துக்கு தெரியாது. அதனால அவனுக்கு பதிலா ஹீரோ தான் நடிக்கிறதுக்காக அந்த ரோலுக்கு வந்திருக்கான், இவனை பழி வாங்குறதுக்காக. ஆனாலும் அங்கிளுக்கு ஹீரோ மேல ஒரு 25% சந்தேகமா தான் இருக்கு. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அங்கிள் ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்கிள் இந்தாங்க அப்படின்னு சொல்லி இவ ஊட்டி விட்டுட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும் செல்லம், நீ சாப்பிடு அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, அங்கிள் ஆன்ட்டியோட பர்த்டே வந்து அவங்களுக்கு என்ன கிஃப்ட் தர போறீங்க, அவங்களுக்கு ஏன் நம்ம வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்ல, டேய் நீ திருந்தவே மாட்டியா, எப்ப பார்த்தாலும் இதை பத்தியே பேசிட்டு இருக்க, இன்னொரு தடவை இப்படி பேசணும்னு வச்சுக்கேன் உனக்கு கொண்டு போட்டுருவேன் அப்படின்னா அங்கிள் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, எதுக்காக உன்னோட அங்கிளை இப்படி டென்ஷன் ஆகுறா அப்படின்னு கேட்டு ஹீரோயினும் பின்னாடியே போயிடுறா. இப்போ ஈவினிங் ஆகுது. இவளை பாத்தீங்கன்னா உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, உண்மையாவே ஆன்ட்டி நீங்க ரொம்ப நல்லா டிராயிங் பண்றீங்க, ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களே, உங்களோட பிக்சர் அழகா வரைஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா இதுக்கு உன்னோட அங்கிள் ஒத்துக்க மாட்டாரு, நானும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அங்கிள் கேக்குறாரு. இப்ப ஹீரோயின் போய் என்ன சொல்றானா, இவன் என்னோட படத்தை வரைச்சு கொடுக்கணும்னு கேக்குறான், ஆனா நான் அதுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன்டா இப்படி அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா இருக்க சொன்னா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இவரு கேள்வி கேட்டுட்டு இருக்கு. இந்த ஆன்ட்டி தான் எனக்கு இருக்க பெரிய பிரச்சனையே, இவ்வளவுதான் எல்லாமே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் நீ அவளை புலி பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அந்த அங்கிள் கேட்கிறாரு. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒரு பூ எடுத்துட்டு வந்து கொடுக்க, எதுக்காக அந்த பூ அப்படின்னு சொல்லி அங்கிள் கேட்க, இந்த பூவை வச்சு உங்க ரெண்டு பேரே வரைஞ்சா அப்பா பொண்ணு மாதிரி இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அங்கிளுக்கு கோவம் வந்துடுது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவ, உன்னோட சட்டையை கழட்டிட்டு ஒழுங்கா முட்டிக்கால் போடு, இன்னைக்கு நான் உன்னை அடிக்க போறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவோ அவனோட சட்டையை கழட்டிட்டு முட்டிக்கால் போடுறான். அவனோட முதுகுல பாத்தீங்கன்னா ரவுண்டா ஏதோ பத்மார்க் மாதிரி இருக்கு. இதை பார்த்தவனா அங்கிள் என்ன யோசிக்கிறானா, இந்த தழும்பு இந்த வீட்டோட குழந்தைக்கு தானே இருந்துச்சு, இவன் என் குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோவை பாத்தீங்கன்னா சாட்டையால 4-5 அடி நல்லா அடிச்சு விட்டுறாரு. இப்ப ஹீரோ போய் அவன் ரூம்ல சோகமா படுத்துட்டு இருக்க. ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோயின் தான் வரா. இதுக்காக அப்படி நீ அவன் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்க, சாரி கேட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, நீ அமைதியா போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்ல, இப்ப அவ ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்கான். இப்ப அவங்க ரூமுக்கு வெளியே நின்று பாட்டியும் பேத்தியும் ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டி பாத்தீங்கன்னா உள்ள சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்ல, இவ இப்படி ஒரு மோசமான பொண்ணா இருப்பான்னு நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உள்ள போறாங்க. உள்ள போனா ஹீரோ ஷர்ட் இல்லாம பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு ஓங்கி ஒரு அறைய போடுறாங்க. என் பையன் மயக்கிறது இல்லாம என் பேரனை மயக்கிறதுக்காக வந்துட்டியாடி, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றா, பாட்டி அந்த பொண்ணு எனக்கு மருந்து போட தான் வந்தா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கான். நீ அமைதியாடுறா அப்படின்னு சொல்லி பாட்டி ஹீரோயினை வெளியே கூட்டு வந்துடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவளை பிடிச்சி வெளியே தள்ளி, இனிமே நீ இந்த வீட்டு பக்கத்திலே வரக்கூடாதுடி, உன்னை விட அவன் 12 வருஷம் சின்ன பையன், அவன்கிட்ட போய் இப்படி நடந்துக்கிட்டே நைட்டு ஃபுல்லா மழையிலே கடை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஹீரோயினை மலையில விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப அவ கொற்ற மலையில நனைஞ்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இந்த பேத்திக்காரி தான் வரா. அவ வந்து என்ன சொல்றானா, நைட்டு ஃபுல்லா இப்படியே தான் இருக்க போற, உன் முட்டி உடஞ்சிச்சு, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் குடும்பத்தை விட்டு தள்ளி போடின்னு, ஆனா நீ மறுபடியும் குடும்பத்துக்கிட்டே வந்து ஒட்டிட்டு இருக்க, நேத்து வேற உன்னை 2 பேர் கடத்திட்டாங்களா அப்படின்னு சொல்ல, இது உன்னோட வேலை தானே அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ஆமா என்னோட வேலை தான், நீ ஒழுங்கா என் குடும்பத்தை விட்டு ஓடி போயிரு, இல்லனா இதை விட மோசமா டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு உதைய போட்டு ஒழுங்கா முட்டிக்கால் போடுறி அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, ஹீரோயின் மலையில முட்டிக்கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ முட்டிக்கால் போட்டுட்டு இருக்கத ஹீரோ மேல இருந்து பாத்துட்டு என்ன யோசிக்கிறானா, நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுற, அப்படி என்ன காரணத்துக்காக தான் நீ வந்திருக்க அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப ஹீரோ வேகமா போய் அவனோட பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த தண்ணி படப்பட ஹீரோட காயம் எல்லாம் பயங்கரமா எரிய ஹீரோவால தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்தவன இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு எந்திரிச்சு நடந்து போலான்னு பாக்குறான். ஆனா இவளால நடக்க கூட முடியாம அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் மயக்கத்துல இருக்க. அவ பக்கத்துல இந்த பேத்திக்காரி தான் நிக்கிறா. அவ கையில ஒரு கத்திய வச்சுக்கிட்டு, உன் மூஞ்சில நான் கோடு போட்டேன்னு வச்சுக்கேன், என் அங்கிள் உனக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டா அப்படின்னு வச்சுட்டு இவ கோடு போடலாம் வரும்போது அந்த இடத்துக்கு அங்கிளோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். இப்ப அசிஸ்டன்ட் வந்து, மேடம் உங்களுக்காக நான் சூப் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஓகே எடுத்துட்டு வாங்க, ஃபர்ஸ்ட் இவள ரூமை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்ல அவளே ரூமை விட்டு வெளியே போயிடுறா. இப்ப ஹீரோயின் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அவளோட வாயில கையை வச்சு யாரோ அவளை தனியா கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் அங்கிள் வந்து ஹீரோவை பாக்குறதுக்காக தான் வராரு. இப்ப அங்கிளோட இன்னொரு அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லா மலையில உங்களோட ஒய்ஃப் முட்டிக்கால் போட்டு நின்றுட்டு இருந்தாங்க, உங்க அம்மாவை தான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்தையே நைட்டே எனக்கு கால் பண்ணி சொல்ல அப்படின்னு அங்கிள் கேக்குறாரு. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, உங்க அம்மா மீறி என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன் நேரா ஹீரோயினை பார்க்க தான் போறான். இப்ப ஹீரோயின் ரூம் கிட்ட நிக்கும் போது அந்த இடத்துல தூரமா 2 பேர் யாரோ அந்த ரூமை விட்டு வெளியே போற மாதிரி இருக்கு. இப்ப இந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, மேடமோட ரூம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இவளுமே உள்ள போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவளுமே ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. 2 பேரும் மாறி மாறி பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்க.
இந்த பக்கம் அங்கிள் உள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் இல்ல. இப்ப அவனுக்கு பாத்தீங்கன்னா டவுட் வந்து வேகமா அந்த டோரை ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா படிக்கட்டா தான் இருக்கு. எட்டி பார்த்தாலும் யாருமே இல்ல. இப்ப இவனை பாத்தீங்கன்னா கீழே போய் பாத்துட்டு இருக்க ஹீரோ அங்க உள்ள நர்ஸ் கூட கடலை போட்டுட்டு இருக்கான். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க ரூம்ல இல்லாம அப்படின்னு சொல்லி கேட்க, அங்க ரொம்ப போர் அடிக்குது அங்கிள், அதனாலதான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த அங்கிள் பாத்தீங்கன்னா நம்ம பொண்டாட்டி எங்க போனா அப்படின்னு வச்சுட்டு இப்ப மறுபடியும் அவனோட ரூமுக்கு போறான். அங்க போய் பார்த்தா இவன் ஜன்னல்ல இருந்து கீழே சூசைட் பண்ற மாதிரி குதிக்கிற போஸ்ட்ல நிக்க, இதை பார்த்தவனும் அங்கிள் ஷாக் ஆயிட்டு வேகமா போய் ஹீரோயினை பிடிச்சிடறான். என்ன விடுங்க, நான் சாகணும், எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன சொல்ல இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அங்கிள் கேட்கிறாரு, உங்க அம்மாக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லை, நான் வீட்டுல இருந்தா ஏதாவது சொல்லி என்ன வம்பிழுத்துட்டே இருக்காங்க, இதுக்கு நான் செத்தே போகலாம், என்னால உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்ல, நீ இல்லாம என்னாலே வாழ முடியாது செல்ல, அப்படிலாம் பண்ணாத, இனிமே நீ வீட்டுல இருக்க வேணா, என் கூட ஆபீஸ் வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அவளுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவங்க 3 பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல நின்னுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சொல்றானா, நம்ம 2 பேரும் ஒன்னதான் ஆபீஸ்க்கு போறோம், என் கூட சேர்ந்து வையன், நான் உனக்கு கடிச்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல இவளை ஹீரோ கூட சேர்ந்து ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கா. இப்போ ஆபீஸ்க்கு போய் அங்க உள்ள ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட என்ன கேக்குறானா, என் ஹஸ்பண்டா என்ன இதை பாத்துக்க சொன்னாரு, இனிமே நானே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பாத்துக்கிறேன், எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபைனான்ஸ் டீட்டெயிலாம் வேணும் அப்படின்னு சொல்ல, அது எல்லாமே சேர்மனோட ரூம்ல தான் மேம் இருக்கு அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா கையில கிளவுஸ் எல்லாம் போட்டு அந்த அங்கிளோட ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கா. இப்ப அவ போய் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்க. எந்த இடத்துலயுமே அந்த ஃபைனான்ஸ் டீடைல் இல்ல. இதை எங்கதான் இவன் ஒளிச்சு வச்சிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்க ஒரு லாக்கரை பாக்குறான். இப்ப அந்த லாக்கரை திறக்கலாம் அப்படின்னு போகும்போது ரூம்குள்ள யாரோ வர மாதிரி இருக்கு. இப்ப அவ கையில ஒரு ஜாடியை வச்சுட்டு அவங்களை அடிக்கலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தா வர்றது ஹீரோ தான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நம்ம 2 பேரும் எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் பிளான் போட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க போல. வெளியே தான் பார்க்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அந்த லாக்கரை காமிச்சு இதை ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவசரப்படாத, அந்த லாக்கர்ல நீ ஒன் டைம் பாஸ்வேர்ட் தப்பா போட்டாலும் போலீஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா கால் போயிடும் அப்படின்னு சொல்ல இவ்வளவு பாத்தீங்கன்னா கரெக்டா பாஸ்வேர்டை போட்டுறா. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, யாராவது வரதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோனை கூட்டிட்டு வெளியே வந்துடுறான். இப்ப இந்த பக்கம் இந்த அங்கிளை தான் காட்டுறாங்க. அங்கிள் பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கான். ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உன் கூட ஒரு பொண்ணு இருக்காளே, அந்த பொண்ணு பார்க்க செம அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும்டா, அதனாலதான் அவளை என் பொண்டாட்டியா வச்சிருக்கேன் அப்படின்னு அங்கிள் சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, அந்த பொண்ணு உன்னை விட ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா, பார்த்து பத்திரமா வச்சுக்க, வேற எவனையாவது தூக்கிட்டு போறா அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அங்கிள் பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே கார் பார்க்கிங்ல தான் நின்னுட்டு இருக்கான். இவன் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒரே கார்ல ஒன்னா ஏறி போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே இந்த அங்கிளோட கார் டிரைவர் என்ன சொல்றானா, அது உங்களோட பொண்டாட்டி தானே, அவங்க கூட போயிட்டு இருக்காங்க, நான் வேணா நிப்பாட்டப்பா அப்படின்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு இவன் சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அங்கிள் ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கிள் என்ன கேக்குறானா, என்ன சொல்லலாம் வேலைக்கு போயிருந்தியே, வேலையெல்லாம் செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் செட் ஆயிடுச்சு, நான் ஓவர் டைமா கூட வேலை பார்க்கறேன் தெரியுமா, நைட் ஃபுல்லா ஆபீஸ்ல இருந்துட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, உங்க பொண்டாட்டிக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கலாம்ல, நேத்து பார்த்து தனியா நின்றுட்டு இருந்தாங்க, நான் என்னோட கார்ல கூட்டிட்டு வர வேண்டியதாச்சு அப்படின்னு ஹீரோ சொல்ல இப்பதான் அங்கிளுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப அங்கிள் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஃபர்ஸ்ட் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ நைட் ஆகுது. அங்கிள் பாத்தீங்கன்னா மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது அவரோட கார் டிரைவர் என்ன சொல்றானா, இங்கே வெயிட் பண்ணுங்க சார், நான் போய் கார் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அங்கிள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அங்கிள் ஒரு ஆள் குறுகுறுன்னு பார்த்துட்டு கத்தி எடுத்துட்டு வந்தா அங்கிளோட வயிற்றுல குத்த கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அந்த கத்தி அவனோட கையில வாங்கிட்டு அங்கிளை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்கா. அவதான் அந்த வேலையை பாத்துருப்பா போல. இப்ப ஹீரோ அங்கிளை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தவனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு, எங்களுக்கு பிளட் வேணும் அப்படின்னு சொல்ல, நானும் அவரோட ஃபேமிலி தான், என்னோட பிளட்டை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவோட பிளட்டை எடுக்கிறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கிள் கண்ணை முழிச்சு பார்த்தா பக்கத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப அங்கிளோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, இவர் தான் உங்களோட உயிரை காப்பாத்தினாரு, உங்களுக்காக நிறைய பிளட்டுமே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல அங்கிளுக்கு ஹீரோ மேல எக்கச்சக்க மரியாதையும் பாசமும் வந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் ஓடி வரா. ஐயோ என்னங்க உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு இவ ஓடி வந்து அங்கிளோட வயிற்றுல கையை வச்சு அமுக்கா, ஐயோ கையை ஏறி அப்படின்னு இவன் கத்திட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம கையை வச்சுட்டேன், நீங்க எல்லாமே நல்லா இருக்கவே முடியாது, நல்லவேளை உங்களுக்கு ஏதோ ஆகல அப்படின்னு சொல்லி இவன் நடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. பாட்டி வந்து ஹீரோயினுக்கு ஒரு அறைய போல இவ போய் ஹீரோ மேலே விழுந்துடுறா. இவளாலதான் எல்லாம், இவ்வளவு குடும்பத்துக்குள்ளே விடாதுன்னு சொன்னேன், எங்கன்னா கேட்டியாடா, இப்ப பாரு உன்னை படுக்க வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கிள் திட்டிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா கோச்சிக்கிட்ட அந்த இடத்த விட்டு போக, டீ சீக்கிரம் போய் என்னோட பொண்டாட்டியை பாரு அப்படின்னு இந்த அங்கிள் சொல்ல ஹீரோவும் பின்னாடியே ஓடிடுறான். இப்ப ஹீரோயின் ஒரு ரூம்குள்ள போய்
நிக்க அந்த ரூம்குள்ள தான் ஹீரோவும் வரான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நீ எதுக்காக வந்திருக்க நல்லா தெரிஞ்சு போச்சு, அங்களை போட்டுதல்ல தானே, அவசரப்பட்டு போட்டுதல்ல தான், எதுவா இருந்தாலும் பொறுமையா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்பவே ஹீரோவோட கையை பாக்குறான். இப்ப ஹீரோவோட கையை பார்த்தவன ரெண்டு பேரும் ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. ஹீரோயின் வர்றதை கவனிக்காம ஹீரோ அவளோட மண்டையிலே பால் அடிக்க. இப்பவே என்ன சொல்றா, நீங்க மண்டையிலே பால் அடிச்சுட்ட, அதுக்கு காம்பன்சேஷனும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்ல. என்ன பண்ணணும் அப்படின்னு ஹீரோ கேட்பான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஒரு ரிப்பனை கொடுத்து, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இரு அப்படின்னு சொல்ல. ஹீரோவோ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ரிப்பன் எடுத்து அவளோட தலையில கட்டி விடுவான். அதே மாதிரிதான் இப்ப அந்த பேண்டேஜை பிரிச்சு ஹீரோவோட கையில ரிப்பன் மாதிரி கட்டி விட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்து ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றா, சரி அடுத்த பிளான் என்னன்னு பொறுமையா யோசிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஹீரோயின் வெளியே வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த பேத்திக்காரி தான் வரா. அவ வந்து ஹீரோயினை பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்கா. என்னடி, நான் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கேன், நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க. இப்ப ஹீரோயின் அவளோட கணத்திலே அரைஞ்சு இந்த ஃபீலிங் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி இவ கிட்டு இருக்க. என்ன நீ அடிக்கிறியா, நான் ஒன்னு அடிக்கிறேன் பாரு அப்படின்னு இவ அடிக்கிற மாதிரி வர ஹீரோயின் தடுத்துறா. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் அமைதியாயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவ என்ன சொல்றா, நான் அவளை அடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்ல. அவளை நீ அடிக்க வேணாம், அதுக்கு பதிலா நான் வேற வழி வச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ அவளோட காதுல சொல்ல. உண்மையாவே நீ ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோ ஆபீஸ்ல அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றானா, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு ப்ராப்ளமா இருக்கு, என்னன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் போய் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பாக்குறாங்க. அந்த இடத்துல உயரமான பில்டிங்ல ஒரு ஆள் நின்று என்ன சொல்றானா, இந்த பில்டிங்கை நீங்க என்னோட வீட்டை ஆக்கிரமிச்சுதான் கட்டியிருக்கீங்க, இதனால என்னோட குடும்பமே கஷ்டப்படுது, நான் இப்ப மேலிருந்து குதிச்சு சாக போறேன், இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உன்னோட கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க, வாங்க கீழே இறங்கி பேசலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயின் என்ன கேட்கிறானா, உனக்கு குழந்தைங்க இருக்குதானே, நீ இறந்து போயிட்டனா உன் குழந்தைங்களோட நிலைமையை பத்தி யோசிச்சு பாத்தியா, தயவு செஞ்சு கீழே வா, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற எதையுமே கேட்காம மேல இருந்து கீழே குதிச்சிடறான். இதை பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்கா. அங்க உள்ள எல்லாரும் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. இப்ப ஹீரோ வந்து என்ன கேட்கிறானா, என்னாச்சு உனக்கு, பயப்படாத, அவனுக்கு எதுவும் ஆகல, கால் மட்டும் தான் உடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த அங்கிளோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றானா, நம்ம எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னா வீட்டுக்கு போறதுக்குள்ள விடிஞ்சிரும், அதனால இப்போதைக்கு கிளம்ப வேணாம், டிராபிக்ல கூட மாட்டிக்குவோம், நைட்டு இங்கேயே ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு காலையில போலாம் அப்படின்னு சொல்ல. ஹீரோவும் ஓகே ரூமை புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் அவளோட ரூம்ல உட்காந்து லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா அரகுற ட்ரெஸ்ஸோட வந்து நின்னுட்டு இருக்கான். இப்பவே ஹீரோயினை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது தேவையில்லாம இந்த பிரச்சனையில் மாட்டி விட்டுறாது, இந்த இடத்த விட்டு போட அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் கேட்காம ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவளுமே கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஒன்னாவே ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அங்கிளை தான் காட்டுறாங்க. அங்கிள் வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மேடம் இன்னும் வீட்டுக்கு வரல, மேடமும் நம்மளோட சின்ன முதலாளியும் ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல அங்கிள் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்ப அங்கிள் ஷாக் ஆயிட்டு முடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். நீ எப்படா இங்க, நீ ஹோட்டல்ல இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அங்கிள் கேட்க. ஆமா, ஹோட்டல்ல தான் போலான்னு பார்த்தேன், ஆனா அந்த இடத்துல தான் உங்க பொண்டாட்டி தங்குதுல, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த அங்கிள் பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டி தனியா விட்டுட்டு வந்துட்டியா, நீ எல்லாம் ஒரு மனுஷன், உன்ன நம்பிய பொண்டாட்டி அனுப்பின பாரு அப்படின்னு திட்டிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போறாரு. இப்ப ஹீரோ உட்காந்து என்ன யோசிக்கிறானா, இந்த கிழமை நம்மள அவ்வளவு ஈஸியா நம்ப மாட்டான் போலயே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவ சேர்த்து வச்சு எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்கான். இதுல இந்த 16 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எவிடன்ஸ் மட்டும் காணுமே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இப்பவே ஹீரோக்கு தான் கால் பண்றா. ஹீரோக்கு கால் பண்ணி என்ன பண்றானா, 16 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்டோட எல்லா டீடைலுமே எனக்கு வேணும், அதை கலெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு நீ என் கூட வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு போனோட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாக்க ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்களேன், கியூட்டான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்காங்க அப்படின்னு இவங்களை பத்தி பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அங்கிளுமே வந்துடுறான். அங்கிள் இவங்க ரெண்டு பேரும் ஆடுறத பார்த்த உடனே செம காண்டாயிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இன்னைக்கு நைட்டு நீ ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும், அந்த ஆள் கிட்ட அவனுக்கு மேல டவுட் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் நம்மளோட ஆபீஸ்க்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த பேத்திக்காரி தான் வரா. அவ ஒரு ஃபைலை கொடுத்து என்ன சொல்றானா, இந்த 2 நாள்ல இந்த ஃபைலை முடிச்சு கொடு, ஏன்னா நான் தான் உன்னோட பாஸ், என் பேச்சு நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோயின் ஒரு பென்ட்ரைவை கொடுத்து இந்த பென்ட்ரைவை பார்த்துட்டு இந்த ஃபைல்ல 2 நாள்ல நீ எனக்கு முடிச்சுக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக. இது எல்லாத்தையும் இந்த கம்பெனில வேலை பாக்குறவங்க ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட முடிச்சுட்டு போய் நேரம் அங்கிள்கிட்டே கொடுத்துறா. அங்கிள் அந்த ப்ராஜெக்ட முடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல
எப்படிமா வேலையெல்லாம் நல்லா போதா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. நல்லா தான் போகுது, ஆன்ட்டி எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்ப இந்த அங்கிளோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, சார் இவங்க இப்படி பேசுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா நீ சொல்றது கரெக்ட் தான், எனக்கு எல்லார் மேலுமே கொஞ்சம் டவுட்டா இருக்கு, யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு இந்த அங்கிள் சொல்லிட்டு இருக்க. இவன் இந்த இடத்த விட்டு அமைதியா போயிடுறா. ஹீரோயின் தான் அந்த பென்டிரைவ்ல இவளும் இன்னொரு பையனும் ஒன்னா இருக்கத வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருப்பா. அதனாலதான் இவன் அமைதியா ஹீரோயின் சொல்றதை கேட்டுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பையன் மாஸ்க் போட்டு வந்து ஹீரோயினை கொல்ற மாதிரி வர, இவ்வளவு பாத்தீங்கன்னா பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப அவ ரெஸ்ட் ரூம்குள்ள போய் கதவை சத்திட்டு இருக்க, கதவு துரடி இல்லைன்னா உன்னை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு இவன் கத்திட்டு இருக்கான். இப்ப அவ பயத்துல ஹீரோக்கு தான் கால் பண்றான். ஆனா ஹீரோ காலை அட்டன் பண்ணவே இல்லை. இப்ப இந்த டோரை யாரோ ஓபன் பண்ற மாதிரி இருக்க, இவ கையில தொடப்பத்தெல்லாம் வச்சுட்டு அடிக்கலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தா வந்திருக்கிறது ஹீரோ தான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. யாரோ வந்தாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கவலைப்படாதான் நான் தான் வந்துட்டேல அப்படின்னு ஹீரோ அங்க உள்ள செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு திட்டிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியாம எப்படி ஒரு ஆள் புதுசா உள்ள வர முடியும், பார்த்து கவனமா வேலை பாருங்க அப்படின்னு சொல்ல அவனுமே அந்த இடத்த விட்டு போயிடுறான். இந்த பக்கம் இந்த பேத்தியோட வேலை தான் இது. அவதான் ஆளுங்களை அனுப்பி ஹீரோயினோட ப்ராஜெக்ட திருடுறதுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின், பேத்திக்காரி, அப்புறம் புது கிளைண்ட் எல்லாரும் ஒன்னதான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ப்ராஜெக்ட பார்த்த உடனே அவரு செம காண்டாயிடுறாரு. என்னமா இதுல ஒண்ணுமே இல்ல, உன் கம்பெனியோட மரியாதையை இப்படி கெடுக்குறீங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி அவர் ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. இப்பவே என்ன சொல்றேன்னா, சார் எங்களை மன்னிச்சிருங்க, யாரோ என்னோட ப்ராஜெக்ட டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு அவங்க கிட்ட, எதுவா இருந்தாலும் நாளைக்கு வந்து என்னோட கம்பெனில பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக அந்த இடத்துக்கு அங்கிள் தான் வராரு. சார் கொஞ்ச நேரம் உட்காருங்க, இந்தாங்க என்னோட புது ப்ராஜெக்ட், இதை பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், 10 பில்லியனுக்கு ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்ல அவர் அந்த ப்ராஜெக்ட பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாரு. இப்ப அவர் அந்த ப்ராஜெக்ட வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றானா, என்னாச்சுங்க இவ்வளவு லேட்டா வரீங்க, சீக்கிரமே வந்திருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, அந்த ப்ராஜெக்ட திருடினது நீதான்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியும், என்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் உன்னை மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல இவளுமே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். சரி ரெண்டு பேரும் அடிச்சுக்காம ஒழுங்கா வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் அந்த இடத்த விட்டு போக, இப்ப அவளை பாத்தீங்கன்னா அங்கிள் போனதுக்கு அப்புறம் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பேத்திக்காரி கிட்ட தான் வரா. உனக்கு ஒரு தடவை சொன்னாலா புரியாதுல, நிறைய தடவை சொல்லி தரணும் போல அப்படின்னு சொல்லி அவ கண்ணத்திலே ஓங்கி ஒரு அறையை போட்டுட்டு இப்ப அவளோட முடி ட்ரெஸ் எல்லாம் களைச்சிட்டு என்ன சொல்றானா, இவன் என்ன அடிச்சுட்டா யாராவது வந்து காப்பாத்துங்களே அப்படின்னு சொல்ல, ஏண்டி போய் சொல்ற, நான் எப்போ ஒன்னு அடிச்சு அப்படின்னு சொல்லி இவளுங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த ஆபீஸ்ல உள்ள எல்லாரும் ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்காங்க. இவங்க சண்டையே ஹீரோ தான் வந்து தடுத்து வைக்கிறான். இப்ப ஹீரோ தடுக்கலாம் அப்படின்னு வரும்போது தெரியாதனமா ஹீரோயினை கிஸ் பண்ணிட அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப இவ என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க எப்படி இவளை கிஸ் பண்ணலாம், அங்கிளோட ஃபர்ஸ்ட் ஆண்டி எப்படி இறந்தாங்கன்னு தெரியுமா, அவங்களுக்கு பாய்சன் கொடுத்துதான் கொண்டுட்டாங்க அப்படின்னு இவ கோபத்துல வளர ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா இதை தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே கார்ல ஏறி வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கார்ல ஏறி வந்துட்டு இருக்க, ஹீரோயின் ஒரு பையன் தப்பா நடக்க ட்ரை பண்ணா இல்லையா, அவன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போறத பார்த்தவன, இந்த பொண்ணாலதான் லாஸ்ட் டைம் நான் புருஷன்கிட்ட அடி வாங்கினேன், அதுக்கு பழி வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, காரை ஏறா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போறானுங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவனுங்க ரெண்டு பேரும் இவங்க மண்டையில அடிச்சு ரெண்டு பேரையும் மயக்கப்பட வச்சு அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்துடுறானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹோட்டல் ரூம் புக் பண்ணி ரெண்டு பேரையும் ஒரே பெட்ல போட்டு இவனுங்க பாத்தீங்கன்னா புருஷனுக்கு கால் பண்ணி சொல்ற அப்படின்னு சொல்ல அவனுமே கால் பண்ணி சொல்லிடுறான். இந்த பக்கம் அங்கிள் ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்த்தா அவளோட போன் ரீச் ஆக மாட்டேங்குது. இதை நினைச்சு அங்கிள் கடுப்பாயிட்டு இருக்கா. இப்ப இந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்றா, அவங்களை இந்த ஹோட்டலுக்கு வர சொல்லி யாரும் மெசேஜ் பண்ணிருக்காங்க, அங்கதான் உங்க ஒய்ஃப் இருக்காங்களா அப்படின்னு சொல்ல இப்ப இவனுமே அவனோட அசிஸ்டன்ட கூப்பிட்டு நேரம் அந்த ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கான். இப்பவே இந்த ஹோட்டலுக்கு போய் இந்த ரூம் நம்பருக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ரூம்ல யாருமே இல்ல. இங்க என்ன யாருமே இல்ல அப்படின்னு இவன் டென்ஷனோட பாத்துட்டு இருக்க. அவனுக்கு யார் கால் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து கால் வருது, உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம், வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல அவனுமே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிடறான். இப்ப அப்படி ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் மயக்கத்துல இருப்பாங்க இல்லையா, அப்போ இந்த ஹோட்டல்ல வேலை பாக்குற பொண்ணு இவங்க ரெண்டு பேரையும் எழுப்பி தனியா கூட்டிட்டு போய் ஒளிச்சு வச்சிருப்பா. அதனாலதான் அங்கிள் வந்த உடனே அந்த இடத்துல யாருமே இல்ல. இப்ப இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. அங்க போய் பார்த்தா ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே இருக்காங்க. ஹீரோ அவனோட தலையில கூட கட்டு போட்டு வச்சிருக்கான். என்னாச்சு உன் தலைக்கு அப்படின்னு சொல்லி அங்கிள் கேட்டுட்டு இருக்க, என்னோட அம்மா அப்பாவை தான் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா என்னை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க, யாரோட வேலைன்னு தெரியல, கண்டுபிடிச்சா ஒரு வழி ஆக்கிருமே அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அவனோட காயத்துக்கு மருந்து போடு அப்படின்னா அங்கிள் ஹீரோயின்ட்ட சொல்ல ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து ஹீரோ அவங்கள பாக்குறதுக்காக தான் வந்திருக்கான். இப்பவே என்ன சொல்றானா, என்னோட ஆன்டியை கொலை பண்ணது யாருன்றத நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்ல அங்கிள் செம கண்டாயிரான். உனக்கு என்ன பைத்தியமா, ஆபீஸ்க்கு எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல, இல்ல என்னால முடியாது, நான் எல்லா உண்மையை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு இவன் வீராப்பா சொல்லிட்டு இருக்க. கோவத்துல கால்ஃப் ஸ்டிக் எடுத்து அங்கிள் ஹீரோவா அடிச்சிடறாரு. இப்ப மறுபடியும் அடிக்கலாம் அப்படின்னு வரும்போது அங்கிளோட அசிஸ்டன்ட் வந்து தடுக்கிறான். பரவாயில்ல விட்டுருங்க, அவன் போகட்டும், டே வெளியே போடா அப்படின்னு சொல்லி ஹீரோவா வெளியே அனுப்பிட்டு இப்ப அவன் என்ன சொல்றானா, மாஸ்டர் நீங்க இவ்வளவு கோவப்பட்டதே இல்லையே, ஏன் இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்ல,
ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி அங்கிள் அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவளை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா டக்குனு ஹீரோ பிடிச்சி இழுத்துக்கிட்டு என்ன சொல்றனா, நீ அந்த இடத்துக்கு போய் எதையும் பண்ணாத, அங்க பாரு ஒன்னு 24 hours கண்காணிக்கிறதுக்காக பின்னாடியே ஆள விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. இவ டிராயிங் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ வந்து அவளை வம்பளுத்துட்டு இருக்கான். என்ன இந்த டிராயிங் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் டிராயிங்க நீ கிண்டல் பண்றியா அப்படின்னு சொல்லி இவ ஹீரோ பிடிச்சி கிள்ளி விட 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கத அங்கிள் அவனோட ரூம்ல இருந்து பாத்துட்டு செம காண்டாயிட்டு இருக்கான். இப்ப அவங்க பாத்தீங்கன்னா ஜாலியா ஹாப்பியா விளையாடிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்து ஹீரோயின் மேலேயும் இவன் மேலேயும் அங்கிளுக்கு டவுட் ஆயிட்டே இருக்கு. இப்ப அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த பேத்தி என்ன கேக்குறானா, ஆன்ட்டி எனக்கு ரால் வேணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினே எடுத்து ரால் கொடுக்குறா. இப்ப அந்த ராலை அவ சாப்பிடறதுக்குள்ள ஹீரோ எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க. இதை பார்த்தவனவும் அங்கிளுக்கு டவுட் ஆயிட்டே இருக்கு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஆன்ட்டி எனக்கு சூப்பு வேணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் போய் சூப்பை எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அந்த சூப்பை இவ தட்டி விட சூப்பு ஹீரோ மேலே ஊத்திடுது. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இவ தொடச்சு விட்டுட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பாசமா நடந்துக்கிறத பார்த்த உடனே அங்கிளுக்கு அடிவயிறு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் அவளோட ரூம்ல இருக்கும்போது அவளை பாக்குறதுக்காக அங்கிள் தான் வரான். இப்ப அங்கிளை பார்த்தவன இவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் எடுத்து காமிச்சு இந்த பெயிண்டிங் நல்லா இருக்குல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அது ஓரமா தூக்கி போட்டுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா பெயிண்டிங் பிடிக்கலன்னா பரவாயில்ல, நான் உங்களுக்காக ஒரு டை வாங்கி வச்சிருக்கேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி இவ இந்த டைய வச்சு பார்த்துட்டு இருக்க. இந்த டை வயசானவங்க போடுற மாதிரி இல்லையே, யங்ஸ்டர் போடுற மாதிரி இருக்கு, இது எப்படி எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ என்ன பதில் சொல்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. இப்ப இந்த அங்கிள் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் கூட நீ க்ளோஸா இருப்ப, நான் தான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவளை கீழே தள்ளி விட கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்குனவன நீ எதுக்காக எங்களோட ரூம்குள்ள வர, அவ எனக்கு சொந்தமான பொண்ணு, எங்க 2 பேருக்கு நடுவுல 1000 இருக்கும், அதுல எப்படி நீ தலையிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, என்னோட ஃபர்ஸ்ட் ஆண்டிக்கு நடந்த மாதிரி 2வது ஆண்டிக்கு நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆண்டி 3 நாள் பெட்ல இருந்தாங்க, அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க, இவ்வளவு அதே மாதிரி ஆகணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோவில கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இப்ப இந்த அங்கிள் பாத்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணி என்னடா இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களோட வீட்டுல உள்ள பையனை பத்தி எந்த ஒரு தப்பான விஷயமும் கிடையாது, அவன் உங்க வீட்டு பையன் தான் அப்படின்னு அவனு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. இந்த அங்கிள் பாத்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர் எல்லாரையும் கூப்பிட்டு ஹீரோக்கு கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப இந்த பேத்திக்காரிக்கு ஹீரோக்கு கல்யாணம் பண்ண போறோம், 3 நாளா அவங்களோட கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிட்டு கல்யாண ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஷாப்பிங்க்கு தான் போயிட்டு இருக்கா. கூடவே ஹீரோயினும் வந்திருக்கா. இப்ப என்ன சொல்றா, கல்யாணத்துக்காக நீ ஹெல்ப் பண்ணு, போய் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் போட்டுட்டு வந்து நிக்கிறா. இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்தவன 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஃபீலிங் ஆயிட்டு இருக்க. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு இவ கேக்குறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ல இவளுமே அதை பேக் பண்ணி எடுத்துக்கிறா. இப்ப கல்யாணத்துக்கு தேவையான ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்ச உடனே இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா பார்ல உட்காந்து ஹீரோவை நினைச்சு பயங்கரமா சரக்கடிச்சிட்டு இருக்கா. இவ சரக்கடிச்சிட்டு இருக்கத ஒரு பையன் பார்த்த உடனே இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கல அப்படின்னு வச்சுட்டு அவன் ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்து எடுத்துட்டு போய் ஹீரோயின்ட்ட குடுக்குறான். இந்த அதை குடி அப்படின்னு சொல்லி அவளை வற்புறுத்திட்டு இருக்க. முடியாது போட அப்படின்னு இவ சொல்றா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஒரு அடியை போட அவ அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவன் ஹீரோயினை தூக்கிட்டு தனியா வந்துடுறான். இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அப்படியே ஹீரோ வந்து அந்த பொண்ணு கூட கல்யாணத்துக்கு தேவையான ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. சோகமா உட்காந்துட்டு இருக்கான். எப்படி சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்னோட ஆன்டி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரோட கார்டை கொடுத்துட்டு இவங்களை போய் பாருங்க, இவங்க தான் ஆன்டிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போக சீக்கிரமே நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட டிரைவருக்கு ஹீரோயின் தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயுமே போயிடுறான். ஹீரோயினை தனியா ஒருத்தர் கூட்டு வந்திருப்பா இல்லையா, அவனும் ஹீரோயினும் ரோட்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திட்டு அவங்க எல்லாரையும் அடிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி இவன் கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் ஒன்னா போறத இந்த அங்கிளோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு அங்கிளுக்கு கால் பண்ணி சொல்லிடுறான். இப்ப ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா, போய் அவகிட்டே இருக்க வேண்டியதானே, ஏன் என்கிட்ட வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு பொறாமையா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். கவலைப்படாத, நம்மள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எப்பவுமே நீ தான் என் மனசுல இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லா ஒன்னாவே ஸ்டே பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் ஆபீஸ் போறதுக்காக வந்து வெளியே நின்றுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த அங்கிள் தான் வரான். இவளுமே இப்ப அங்கிளோட கார்ல ஏறிட்டு இருக்க. அங்கிள் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ கொஞ்ச நாளா வேலை பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கல அப்படின்னு சொல்ல இவளுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா, உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நான் எதுவும் உங்ககிட்ட மறைக்கல அப்படின்னு இவ சொல்றா. இப்ப இந்த அங்கிள் ஹீரோயினை கூட்டிட்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல விட்டுறான். இவ்வளவு பாத்தீங்கன்னா ஓட ட்ரை பண்ண அவங்க யாரும் விட மாட்டேங்கிறாங்க. இப்ப அவளை கூட்டிட்டு போய் ரூம்ல பூட்டி வச்சிட்டு இருக்க. எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிக்கணுமே அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா.
இப்ப இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட ஆபீஸ்ல உட்காந்துட்டு ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி ரொம்ப டைம் ஆகுது. என்ன இவ இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் கால் பண்ணவும் இல்ல, என்ன வந்து பார்க்கவும் இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ அவனோட டிரைவர் கிட்ட தான் கேக்குறான். நீ அவளை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல சார் நான் காலையில இருந்து அவங்கள பார்க்கவே இல்லை அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோக்கு ஒரு டவுட்டா இருக்கு, எங்க போயிட்டா என்ன ஆயிட்டா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. டிரைவர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, அங்கிள் உங்களை ஃபாலோ பண்றதுக்காக ஆளுங்களா அனுப்பிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஓகே நான் பார்த்து பத்திரமா இருந்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இந்த பக்கம் இந்த பேத்திக்காரி அங்கிளை பாக்குறதுக்காக தான் வரா. அவளை பார்த்தோன்னா அங்கிள் என்ன சொல்றாரா, நீ உன்னோட ஃபியான்சிக்கு எதை கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட, நான் கொடுக்குற கிஃப்ட கூட கண்டிப்பா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, ஓகே அங்கிள் அப்படின்னு இவ்வளவு சொல்லிடுறா. இப்போ நைட் ஆகுது. இவ ஹீரோவை பாக்குறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கா. ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்றானா, உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு டீயை எடுத்து கொடுக்க, அந்த டீயை ஹீரோவும் வாங்கிக்கிறான். இப்ப அவன் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, என்னை விட்டு தள்ளி போயிட்டு இருந்தல, இந்த டீயை குடிச்சதுக்கு அப்புறம் நீ எனக்கு தான் சொன்ன அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கு. இப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, எனக்காக கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னியா, எங்க அந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுமே அந்த பக்கம் திரும்புற கேப்ல ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கப்பை மாத்தி வச்சிடறான். இந்தாங்க இந்த பெண்ணுதான் என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்ல, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ வாங்கிக்கிறான். இப்ப அந்த டீயை குடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு தலை சுத்துற மாதிரி ஆக ஹீரோ என்ன பண்றானா, அவளை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டுக்காரன் தான் வரான். அவன் வந்து என்ன சொல்றானா, என்னமா அந்த பையனுக்கு ட்ரக்ஸ் கொடுக்கணும்னு சொன்ன, ஆனா நீ இப்படி மயங்கிருக்கிய அப்படின்னு சொல்லி இவன் கூட ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்டும் ஹீரோயின் இருக்க இடத்துக்கு தான் வந்துடுறாங்க. ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. அவ ஏதாவது கண்டிப்பா தடையத்தை விட்டுட்டு போயிருப்பா, தேடு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் கிடைக்குது. இவங்க ரெண்டு பேரும் இப்படி தேடிட்டு இருக்க அதே இடத்துக்கு அங்குளும் வந்துட்டு இருக்கான். இப்ப அங்கிள் வந்து என்ன கேட்கிறாரா, என் பொண்டாட்டி வெளியே தப்பிச்சு போற வரைக்கும் நீங்களா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டிட்டு இருக்க. அங்கிள் கிராஸ் பண்ணி தான் ஹீரோ போயிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தோன்னா அங்கிளுக்கு ஒரே டவுட். அங்கிள் திரும்பி பார்த்து என்ன யோசிக்கிறாருன்னா, இவனை பார்க்க அவன மாதிரியே இருக்கே அப்படின்னு வச்சுட்டு இப்ப ஹீரோயின் இருக்க ரூம் தான் போய் பாக்குறாரு. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சீக்கிரம் அவ எங்க இருக்கான்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அங்கிள் ரொம்பவே டென்ஷனா அவரோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அங்கிளோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோட டீடைல் தான் கொடுக்குறாரு. பார்த்தா ஹீரோ இவன் வீட்டு பையன் இல்ல அப்படின்ற விஷயம் அங்கிளுக்கு தெரிஞ்ச உடனே செம கண்டாயிராரு. அவனுக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன ஏமாத்திட்டு என் வீட்டுல இருப்பான், அவன் நான் ஒரு வழி பண்றேன், இந்த விஷயம் யாருக்கு தெரியாம பாத்துக்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா காலை நவுத்துறேன் அப்படின்னு அங்கிள் இதை பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ கார் பார்க்கிங்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவனை அடிக்கிறதுக்காக ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இப்ப அதுல ஒருத்தர் ஹீரோவை அடிக்கிற மாதிரி வர கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து தடுத்துறா. ஆனா அந்த அடி அவன் மேல பட்டுருது. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அதே இடத்துல மயக்கம் போட்டு வில ஹீரோ அவளை தூக்கிட்டு அவனோட இடத்துக்கு வந்துடுறான். இப்ப இவ கண்ணு முழிச்சு பார்த்து என்ன கேக்குறானா, நீ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நல்லதா இருக்கேன், நீ எப்படி அந்த இடத்துக்கு தப்பிச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இப்ப இவ ஒரு பிளாஷ்பேக்க பத்தி தான் சொல்றா. அங்க வேலை பாக்குற டாக்டர் வந்து என்ன சொல்றாரு, நீ பார்க்க சின்ன பொண்ணா இருக்க, அந்த அளவு உனக்கு ஒரு சில இன்ஜெக்ஷன் எல்லாம் போட சொன்னா, அதெல்லாம் போட்டா கண்டிப்பா உன்னால வாழவே முடியாது, இந்த இடத்துல இருந்து தப்பிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், தயவு செஞ்சு தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்ல இவளுமே ஓகேன்னு சொல்லியிருப்பா. இப்ப இந்த கதை எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க, ஓகே நீ இனிமே வெளியே போகாத, நான் உன்னை பாத்துக்கிறேன், இதே இடத்துல இரு அப்படின்னு சொல்ல இவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. அவங்க வந்து ஒரு எவிடன்ஸை கொடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே அந்த அங்கிளுக்கு எதிரான எவிடன்ஸ் தான், அவன் தான் உங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புனா, இதை நீ காமிச்சு அவனை ஜெயிலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்ல ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஃபைனலா எங்க அப்பாக்கு நியாயம் கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா குதிச்சிட்டு இருக்கா. இப்ப இந்த விஷயம் அங்கிளுக்கு தெரிஞ்சு போயிடுது, உங்களோட பொண்டாட்டி கையில உங்களுக்கு எதிரான எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல அங்கிள் ரொம்பவே ஷாக் ஆயிடான். இப்ப அங்கிளை பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் யாரையுமே உயிரோட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் போட்டோவெல்லாம் எடுத்து எரிச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த அங்கிளை பாத்தீங்கன்னா ஹீரோவை ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்காக கார்ல அனுப்பி வச்சிட்டு இருக்கான். இவன் பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் வரைக்கும் வந்து அனுப்பிச்சிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரே டவுட் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ அந்த கார்ல ஏறி போனதுக்கு அப்புறம் அவன் சாகுறத நான் என் கண்ணால பாக்கணும், காரை ஏறா அப்படின்னு சொல்லி அங்கிளும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஹீரோவோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்ப இந்த அங்கிளை பாத்தீங்கன்னா காரை விட்டு கீழே இறங்கி, ஐயோ என் வீட்டு பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நடு ரோட்ல உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. இப்போ ஒரு ஆள் வந்து அங்கிளோட ஷோல்டர்ல கை வைக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா ஹீரோ தான். ஹீரோ பார்த்து இவர் ஷாக் ஆயிட்டு, நீ நல்லதா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நல்லதா இருக்கேன், அதுக்கு காரணம் நீங்க தான், கொஞ்சம் முன்னாடி பாருங்க அப்படின்னு சொல்ல முன்னாடி ஹீரோயின் தான் நிக்கிறா. ஹீரோயினை பார்த்த உடனே நீ இங்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி இவன் முன்னாடி ஓடிட்டு இருக்க. டக்குன்னு இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. என்னடான்னு பார்த்தா அங்கிளை காரை விட்டு தூக்கிடுறாங்க. இப்ப அங்கிள் அங்க ரத்த வெள்ளத்துல கிடக்க ஹீரோ அழுதுட்டு அங்கிளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடறான். இப்ப அங்கிளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு முகம் ஃபுல்லா கட்டு போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா பாத்துட்டு இருக்காங்க.
இப்ப ஹீரோயின் என்ன சொல்றா, நான் உன்னை கொலை பண்ணிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ எங்க அப்பாக்கு பண்ண துரோகத்துக்காக உன்னை கொல்றதை விட அணுவணுபா சாகடிக்கிறதா மேல நான் முடிவு பண்ணேன். நான் யாருன்னு தெரியுமா? 16 வருஷத்துக்கு முன்னாடி உன்னால ஒருத்தர் ஜெயிலுக்கு போனாரு, அவரோட பொண்ணு தான் நான். உன்னை எப்படி நெருங்குறதுன்னு நான் பிளான் போட்டு தான் உன்கிட்ட வந்துட்டு இருந்தேன். இப்ப பாரு, உன்னை இப்படி ஒரு நிலைமையில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆக்சிஜன் டியூப்லாம் எடுத்து விளையாடிட்டு இருக்கா. சீக்கிரமே என்னோட அப்பா ஜெயில இருந்து வெளியே வந்துருவாரு, நீ சீக்கிரம் ஜெயிலுக்கு போக போற, அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ என்ன சொல்றானா, நான் இதுக்காக வந்தேன் தெரியுமா? உன்னால எத்தனை பேர் அவங்களோட வாழ்க்கையை இழந்திருக்காங்கன்னு தெரியுமா? என்னோட அம்மா அப்பாவை எதுக்காக நீ கொலை பண்ண? அவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல. உன்னோட கசின் பிரதரையும் அவங்களோட ஒய்ஃபையும் கொண்டு என்ன மட்டும் நீ உயிரோட விட்டுட்ட. அதுதான் நீ பண்ண பெரிய தப்பு. என் குடும்பத்துல உள்ளவங்களை கொலை பண்ணிட்டு அவங்களோட சொத்தை நீ அபகரிச்சுட்டு இப்ப ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. அது எல்லாத்துக்கும் நான் உனக்கு பதிலடி தர வேணாமா? இப்ப நான் வந்தது உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான். உன்னை இப்படி ஒரு நிலைமையில பார்க்கும்போது எங்க 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. இப்ப பாட்டி வந்து ஹீரோயினை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு, நீ காணாம போயிட்டல, என் பையன் சொல்லிட்டு இருந்தா, நீ எப்ப கிடைச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நான் அப்பையில இருந்து இங்கதான் இருக்கேன், நீங்க தான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப பாட்டிய பாத்தீங்கன்னா, டே அவ எப்படி பேசுறா பண்றா, அவளை இந்த இடத்த விட்டு வெளியே எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த ஆக்சிடென்ட் பண்ணதே அவன் தான், அவங்க கிட்ட போய் கேக்குறீங்க அப்படின்னு இவ சொன்ன பாட்டி ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து பாட்டி கிட்ட என்ன சொல்றானா, உங்களோட சொந்த பேத்தியே நீங்க தப்பா பயன்படுத்திட்டு இருக்கீங்க, இந்த விஷயம் கூட எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்றதுனாலதான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பாம இருக்கேன். உங்களோட பையனோட உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அவர் கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிருவாரு, ஏன்னா போலீஸ் வந்து அவரை கூட்டிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கம்பெனிக்கு தான் போறான். ஏன்னா அவங்க அப்பா அம்மாவோட சொத்தை தான் இவன் எடுத்திருப்பான் இல்லையா. அந்த கம்பெனிக்கு போனோம்னா அங்க இருந்து ஒரு ஆள் வந்து என்ன சொல்றானா, நம்ம கம்பெனிக்கு புது சிஇஓ வந்துட்டாரு, எப்ப அந்த பொறுப்பை ஏத்துக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்போதைக்கு அந்த பொறுப்பு எனக்கு வேணாப்பா, நீயே பாத்துக்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த பேத்தி தான் வரா. அவ வந்து என்ன சொல்றானா, நீ என்ன விடுத்து இவ கூட சுத்திட்டு இருக்க, என்கிட்ட எதுக்காக நீ போய் சொன்ன, என் கூட ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவ கூட போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. உன் கூட ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணது நான் கிடையாது, உன்னோட ஃப்ரெண்டு தான் ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோனை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வர. இவ்வளவு பாத்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ ஹீரோனை எங்க கூட்டிட்டு வரான்னு பாத்தீங்கன்னா கல்யாண ட்ரெஸ் சூஸ் பண்ற இடத்துக்கு தான். இப்ப ஹீரோயின் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து நிக்க, பார்க்க ரொம்பவே அழகா இருக்கா. ஹீரோ என்ன சொல்றான், அந்த ட்ரெஸ்ல பார்க்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ இவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுறான். இவளுமே அக்செப்ட் பண்ணிடுறான். இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க, ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஃபாரின் வந்துடுறாங்க. ஃபாரின் வந்து இவங்க 2 பேரும் நார்மலான ஹாப்பியான லைஃப வாழ்ந்துட்டு இருக்க. 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோக்கு அவன் இழந்த சொத்து எல்லாமே திரும்ப கிடைச்சிருச்சு. அதே மாதிரி அவங்க அம்மா அப்பாக்கு பண்ண துரோகத்துக்காக அவன் ஜெயிலுக்கும் போயிட்டான். இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பா அவர் ஜெயில விட்டு வெளியே வந்துடுறாரு. எல்லாம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேரும் இப்படி ஹாப்பியா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க இப்படி ஹாப்பியா வாழ்றதோட தான் இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.